ஹரே கிருஷ்ணா. கதையாக கீதை பாகம் 11, தொகுப்பு 1, அத்தியாயம் 11. எங்கே கிருஷ்ணரோ அங்கே வெற்றி. குருட்சேத்திர போர் ஆரம்பிப்பதற்கு முன் நடந்த நிகழ்ச்சி இது. சமாதான பேச்சுகள் அனைத்தும் தோல்வியடைந்தன. போர் நடப்பது உறுதியாயிற்று. கிருஷ்ணரும் பலதேவரும் விஷ்ணி, அந்தக மற்றும் போஜர்களுடன் துருபத நாட்டிலிருந்து துவாரகைக்கு புறப்பட்டனர். பாண்டவர்கள் பல நாடுகளுக்கும் தூதுவர்களை அனுப்பி தங்கள் பக்கம் சேர்ந்து போரிட அழைப்பு விடுத்தனர். சில மன்னர்களிடம் தாங்களே நேரடியாக படைபலம் வேண்டி சென்றனர். அதன்பின் போரில் கிருஷ்ணரின் துணை வேண்ட அர்ஜுனன் நேரடியாக துவாரகைக்கு சென்றான். இதனை ஒற்றர்கள் மூலம் அறிய வந்த துரியோதனன் கிருஷ்ணர் துவாரகைக்கு திரும்புவதை அறிந்து காற்றிலும் கடுகி செல்லும் சிறந்த குதிரைகளில் தானும் துவாரகைக்கு பயணம் செய்தான். ஒரே நாளில் அர்ஜுனனும் துரியோதனனும் துவாரகைக்கு வந்து சேர்ந்தனர். இருவரும் துவாரகை வந்து சேர்ந்த பொழுது கிருஷ்ணர் உறங்கிக் கொண்டிருப்பதை கண்டனர். கிருஷ்ணர் உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்த துரியோதனன் அறையினுள் நுழைந்து கிருஷ்ணரின் தலைமாட்டருகில் நல்லதொரு ஆசனத்தில் அமர்ந்தான். துரியோதனனுக்கு பிறகு அறையினுள் நுழைந்த அர்ஜுனன் கிருஷ்ணர் உறங்கிக் கொண்டிருந்த கட்டிலின் கால் மாட்டருகில் கும்பிட்டவாறு பணிவுடன் நின்றான். விழித்தெழுந்த கிருஷ்ணர் கால் மாட்டருகில் நின்ற அர்ஜுனன் மேல் முதலில் பார்வையை பதித்தார். பின் அர்ஜுனன் துரியோதனன் இருவரிடமும் சுகம் விசாரித்து ஆசீர்வாதம் வழங்கிய பின் அவர்களது வருகைக்கு காரணம் வினவினர். முதலில் துரியோதனன் கிருஷ்ணரிடம் வரப்போகும் போரில் தனக்கு கிருஷ்ணர் உதவியாக வருமாறு வேண்டினான். துரியோதனன் கூறினான், அர்ஜுனனும் நானும் இருவருமே உங்களுக்கு நண்பர்கள். இருவரிடமும் நீங்கள் ஒரே உறவு உடையவர். ஆனால் இன்று உங்களிடம் முதலில் வந்தவன் நான் தான். நடுநிலை உள்ளவர்கள் முதலில் வந்தவர்களின் குறையை தீர்ப்பார்கள். இவ்வாறுதான் மூதாதையர்கள் செயல்பட்டனர். கிருஷ்ணா, நீங்கள் நடுநிலையாளர்களில் முதன்மையானவர், எப்போதும் மதிக்கப்படுபவர். நடுநிலையாளர்கள் பின்பற்றிய அந்த கோட்பாட்டை பின்பற்றுமாறு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் என்று துரியோதனன் கிருஷ்ணரிடம் விண்ணப்பித்தான். இதற்கு கிருஷ்ணர், துரியோதனா, முதலில் நீதான் வந்தாய் என்பதில் துளியும் சந்தேகமில்லை. ஆனால் அர்ஜுனன் தான் என்னால் முதலில் பார்க்கப்பட்டான். நீ முதலில் வந்ததாலும் அர்ஜுனனை நான் முதலில் பார்த்ததாலும் உங்கள் இருவருக்குமே என்னுடைய உதவியை அளிக்கிறேன். ஆனால் தனஞ்சயனுக்கே முதல் வாய்ப்பு. 10 கோடி எண்ணிக்கையுள்ள பலத்தில் எனக்கு சமமான போரின் கொடூரமான சூழ்நிலைகளிலும் போராடக்கூடிய நாராயணா என்ற பெயர் கொண்ட யதுகுலத்தினர் ஒரு பக்கம் போரில் உதவி செய்ய அனுப்பப்படுவர். ஆனால் மறுபக்கமோ நான் போர்க்களத்தில் எவ்வித ஆயுதமும் ஏந்தாது சண்டையும் செய்யாது உடனிருப்பேன். குந்தி மகனே, இவற்றில் ஒன்றை முதலில் நீ தேர்ந்தெடுப்பாயாக. நீதியின்படி உனக்கே முதல் வாய்ப்பு என்று கிருஷ்ணர் கூறினார். இதை கேட்ட அர்ஜுனன் போரில் ஆயுதம் ஏந்தாத சண்டை செய்யாத கிருஷ்ணரை சிறிதும் தயக்கமின்றி உடனடியாக தேர்ந்தெடுத்தான். துரியோதனன் தனக்காக 10 கோடி நாராயணர்கள் அடங்கிய கிருஷ்ணரின் படைபலத்தை பெற்றான். துரியோதனன் அவ்விடத்தை விட்டு நீங்கியவுடன் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம், யுத்தம் செய்யாத என்னை என்ன காரணத்திற்காக நீ தேர்ந்தெடுத்தாய் என்று வினவினார். அதற்கு அர்ஜுனன், நீங்கள் மட்டுமே அனைவரையும் போரில் அழிக்க முடியும் என்பதில் எனக்கு எவ்வித சந்தேகமும் இல்லை. நானும் அவர்கள் அனைவரையும் அழிக்க முடியும். ஆனால் உலகில் மிகவும் பெயரும் புகழும் வாய்ந்தவர் நீங்கள். இந்த பெயரும் புகழும் உங்களுடன் என்றென்றைக்கும் தொடரும். நானும் புகழை வேண்டி நிற்பவன். அதற்காக நான் உங்களை தேர்ந்தெடுத்தேன். மேலும் நீங்களே என் தேரை முன்னின்று செலுத்த வேண்டும் என்பது என்னுடைய நீண்டகால விருப்பம். ஆகையால் அந்த விருப்பத்தை நிறைவேற்றி வையுங்கள் என்று பதிலளித்தான். அர்ஜுனன் கிருஷ்ணரை தேர்ந்தெடுத்ததில் மிகவும் சந்தோஷம் அடைந்தான். அது மட்டுமல்லாது தான் படைபலத்தை பெறவில்லையே என்று துளியும் கவலைப்படவில்லை. ஆனால் துரியோதனனோ போர்க்களத்தில் போரிடாத ஆயுதம் ஏந்தாத கிருஷ்ணரால் என்ன பயன் என்று கருதியதால் கிருஷ்ணர் தன் பக்கம் இல்லாதது பற்றி சற்றும் கவலைப்படவில்லை. மேலும் கிருஷ்ணருக்கு சமமான 10 கோடி படை வீரர்கள் தன் பக்கம் வந்ததை எண்ணியே சந்தோஷப்பட்டான். தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு தனக்கு முதலில் அளிக்கப்பட்டும் கூட போரிடாத ஆயுதம் ஏந்தாத ஜட கணக்குப்படி போரில் எவ்வித பயனும் இல்லாத கிருஷ்ணரை தன் பக்கம் பெற்ற அர்ஜுனன் உண்மையில் கவலைப்பட்டிருக்க வேண்டும். மேலும் கிருஷ்ணருக்கு சமமாக போரிடக்கூடிய 10 கோடி வீரர்களை இழந்ததை எண்ணியும் அர்ஜுனன் வருந்தப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அர்ஜுனனோ அவனுடைய தேர்வில் முற்றிலும் திருப்தி அடைந்தவனாகவும் சந்தோஷம் அடைந்தவனாகவும் இருந்தான். உண்மையாக பார்த்தால் அர்ஜுனன் முட்டாள் அல்ல, துரியோதனனே முட்டாள். ஏனெனில் கிருஷ்ணரின் தூய பக்தரான அர்ஜுனனுக்கு யோகேஸ்வரரான கிருஷ்ணரும் வில்லேந்திய அர்ஜுனனும் எங்கெல்லாம் இருக்கின்றனரோ அங்கெல்லாம் செல்வம், வெற்றி, வலிமை, நீதி ஆகியவற்றை கண்டிப்பாக இருக்கும்.
பகவத்கீதையில் 18ஆம் அத்தியாயம் 78ஆம் பதத்தில் இந்த உண்மை தெரியும். ஆகையால் உலகமே எதிர்பக்கம் இருந்தாலும் கிருஷ்ணர் ஒருவர் மட்டும் தன் பக்கம் இருந்தால் போதும், வெற்றி நிச்சயம் என்பதை உணர்ந்திருந்தான் அர்ஜுனன். ஆகையால் கிருஷ்ணர் போரிடாவிடிலும் ஆயுதம் ஏந்தாவிடிலும் கிருஷ்ணர் தன் பக்கம் இருந்தால் வெற்றி நிச்சயம் என்பதில் அர்ஜுனனுக்கு முழு நம்பிக்கை இருந்தது. நம்பிக்கை வீண் போகவில்லை. போரில் கிருஷ்ணருடைய கருணையாலேயே வெல்வதற்கு அரியவர்களான பீஷ்மர், துரோணர், கர்ணன் மற்றும் எல்லோரையும் அர்ஜுனனால் வெல்ல முடிந்தது. வெல்ல முடியாத பல சூழ்நிலைகளை கொண்ட சமுத்திரம் போல் காட்சியளித்த கடக்க முடியாத கௌரவர்களின் படைபலத்தை கிருஷ்ணரின் நட்பினால் இரதத்தில் அமர்ந்திருந்த என்னால் கடக்க முடிந்தது. பீஷ்மர், துரோணர், கர்ணன், சல்லியன் போன்ற கௌரவ தலைவர்களால் அணிவகுக்கப்பட்ட பெரும் படைப்பிரிவுகளின் மனோவன்மை மற்றும் வீரியம் ஆகியவற்றை பறித்தவரும் அனைவருடைய ஆயுளை பறித்தவரும் கிருஷ்ணர் ஒருவரே ஆவார். போரில் முன் சென்ற கிருஷ்ணர் இவை அனைத்தையும் எனக்காக செய்திருந்தார். பீஷ்மர், துரோணர், கர்ணன், பூரீஸ்வரர், சுசர்மா, சல்லியன், ஜெயத்ரதன் மற்றும் பாலிகர் போன்ற சிறந்த தளபதிகள் அனைவரும் தடுக்க முடியாத அவர்களது ஆயுதங்களை என் மீது பிரயோகித்தனர். ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கருணையால் என் தலையில் உள்ள ஒரு முடியை கூட அவற்றால் தொட முடியவில்லை என்று ஸ்ரீமத் பாகவதம் 1ஆம் காண்டம் அத்தியாயம் 15 14 16 பதங்களில் அர்ஜுனன் கூறுவது உண்மையில் வெற்றியை பெற்றுக் கொடுத்தது கிருஷ்ணரே, அர்ஜுனன் அல்ல என்பதையே உறுதிப்படுத்துகிறது. இக்கருத்தையே பகவத்கீதை 11.33 கிருஷ்ணர் அர்ஜுனனிடம், எனவே எழுந்து போரிட தயாராகு, உனது எதிரிகளை வென்று புகழுடன் வளமான அரசினை அனுபவிப்பாயாக. எனது ஏற்பாட்டால் இவர்கள் அனைவருமே கொல்லப்பட்டு விட்டனர். எனவே அர்ஜுனா, போரில் நீ ஒரு கருவியாக மட்டும் செயல்படுவாயாக என்று குறிப்பிடுகிறார். அதாவது போரின் முடிவை அர்ஜுனன் சார்பாக கிருஷ்ணர் முடிவு செய்து விட்டார். அர்ஜுனன் பெயருக்கு சண்டையிட்டு எல்லா புகழையும் பெற கிருஷ்ணர் விரும்பினர். இதுபோல் ஜட வாழ்க்கையில் மக்கள் கிருஷ்ணரை தவிர்த்து மற்ற அனைத்தையும் பெற ஆவலாய் உள்ளனர். ஆனால் அனைத்தையும் பெற்றும் அமைதியற்ற வாழ்க்கை வாழ்கின்றனர். கிருஷ்ணரை பெற்றால் வேறு எதுவும் பெறாவிட்டாலும் அதனால் எந்த இழப்பும் இல்லை. ஆனால் எல்லாம் இருந்தாலும் கிருஷ்ணரை பெறாவிட்டால் மற்றவற்றால் எந்தவித பயனும் இல்லை. ஸ்ரீல பிரபுபாதா கூறுவது போல் கல்வி, செல்வம், அழகு, குலப்பெருமை, கௌரவம், பதவி, மதிப்பு, மரியாதை இவை அனைத்தும் பூஜ்ஜியமே. அவற்றிற்கு எந்த மதிப்பும் இல்லை. ஆனால் கிருஷ்ணர் என்ற இலக்கம் 1 சேர்க்கும் பொழுது இவை அனைத்தும் மதிப்பை பெறும். அதாவது இலக்கங்களில் எவ்வளவு பூஜ்ஜியங்கள் இருந்தாலும் பூஜ்ஜியங்களுக்கு முன்னால் இலக்கம் 1 இல்லையெனில் அந்த பூஜ்ஜியங்களுக்கு எந்த ஒரு மதிப்பும் கிடையாது. பூஜ்ஜியங்களுக்கு முன்னால் இலக்கம் 1 சேர்ந்து விட்டால் அந்த எண்ணிக்கையே மதிப்புக்குரியதாக இருக்கும். அதுபோல நம் வாழ்க்கையில் எவ்வளவு பௌதிக விஷயங்கள் கிடைத்தாலும் எவ்வளவு வசதிகள் கிடைத்தாலும் கிருஷ்ண பக்தி இல்லையெனில் அதற்கு ஒரு மதிப்பும் இல்லை. ஆகையால் ஜட விஷயங்கள் எதையும் பெறாவிட்டாலும் கிருஷ்ணரை மட்டும் ஒருவர் இழக்காமல் இருந்தால் அர்ஜுனன் போல ஒருவர் வெற்றி பெறுவது நிச்சயம். மாறாக ஜட விஷயங்கள் அனைத்தையும் பெற்றும் கிருஷ்ணரை பெறாவிடில் துரியோதனனை போல் ஒருவர் தோல்வியுறுவது நிச்சயம். ஹரே கிருஷ்ணா, இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் பூவுடன் சேர்ந்து நாரும் மனம் பெறும், பக்தனுடன் சேர்ந்த பாதகனும் பக்குவம் பெறுவான் என்பதை பற்றி வாசிக்கலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.